இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் தோன்றியிருந்தாலும் இந்த ஜீவகாருண்யத்தை முழுமையாக நமக்கு சொல்லக்கூடிய தர்மம்னு பார்த்தா நம்மளுடைய சனாதன தர்மமாகிய இந்து தர்மம் மட்டுமே. இன்னைக்கு வேறு கண்டங்களில் உருவான மதங்கள் எல்லாமே மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டன என்கிற ஒரு கருத்தை தான் அவை பரப்பி கொண்டிருக்கின்றன. அந்த மதங்களுடைய புனித நூல்களும் அதை தான் வரையறுக்கின்றன. கண்டிப்பாக மனிதன் உயர்ந்தவனே, அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி அவன் உயர்ந்தவனாக இருந்தாலும் இன்னொரு உயிரின் மேல் அவனுடைய ஆதிக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுதான் இயல்பான நிலை. இந்த நிலையைத்தான் நம்மளுடைய இந்து தர்மம் போதிக்கிறது. அப்போ மனிதனாக பிறந்த ஒருவன் தான் சார்ந்த மனித இனத்தை தவிர்த்து மற்ற உயிர்களிடத்தில் அவன் ஆதிக்கத்தை செலுத்தி அதை ஒரு அடிமை போல ஆக்குவது, அதனுடைய மாமிசத்தை கொன்று உண்பது போன்ற இந்த தீய செயல்கள் எல்லாமே தவறு என்பதுதான் இந்த ஜீவகாருண்யத்தினுடைய தன்மை. ஆக நாம் சார்ந்த இனத்தையும் தாண்டி அனைத்து வகையான, அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அவையிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை தான் ஜீவகாருண்யம் என்று சொல்லப்படுகிறது. இதனால தான் அந்த ஜீவகாருண்யம் என்பதை நம்முடைய இந்து தர்மம் பிரதானப்படுத்துகிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றாலே அதற்கு அடிப்படையாக ஜீவகாருண்யத்தை ஒரு அளவுகோலாக நமக்கு சொல்கிறது.